ஹாய் சுகி ஃபேமிலிஸ், எக் ரிலேட்டட் வீடியோ போட்டிருந்தப்போ நிறைய பேர் வந்து சிக்கன் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு நேஹாவுக்கு எக்குக்கு அப்புறமேட்டு மட்டன் தாங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் ப்ராத் மாதிரி கொடுத்தேன். அதாவது மட்டன் இல்லைனா சிக்கன் வேக வச்ச வாட்டரில் நீங்கள் சாப்பாடு இல்லைனா இட்லியை வந்து பாப்பாங்களுக்கு பிசைஞ்சு கொடுக்கும்போது அது அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வந்து பீசஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. நீங்கள் பாப்பாங்களுக்கு மட்டன் இல்லை சிக்கன் இல்லை லிவர் பீஸ் எது கொடுத்தாலுமே நான்வெஜ்ஜில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளமும் வராது, ஈஸியாகவும் சாப்பிட்டுப்பாங்க. சின்ன வெங்காயம் 2 மட்டும் தட்டி எடுத்துக்கிறேங்க. பூண்டு, மஞ்சத்தூள், சீரகம், மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லிங்க, இது எல்லாமே எடுத்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு நீங்கள் குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் வந்து ஜஸ்ட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ எடுத்துக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்ச சீரகம், மிளகு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டு தட்டி வச்ச பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து லைட்டாக இதில் உப்பு ஆட் பண்ணி தான் கொடுப்பேன் சிக்கன் கொடுக்கும்போது. ஸோ அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து எடுத்து வச்ச லிவர் பீஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரைஸும் வந்து எடுத்து வச்சதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நேஹா பாப்பாவுக்கு 8th மந்த்லேருந்து வந்து நீ இந்த மாதிரி சிக்கன் சூப்ஸ் எல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் பீஸஸும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கலாங்க. தண்ணி ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமேட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு எத்தனை விசில் விடணுமோ விசில் விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் நிறையவே விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து சிக்கனோ இல்லை மட்டனோ நல்லா வெந்து வருங்க. இது வந்து நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாங்க. ஃபைனலி இப்படி தாங்க இருக்கும். நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், சூப்பராகவே இருக்கும். நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நான்வெஜ்ஜா எப்படி கொடுக்குறது பேபிக்கு அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்க நியூ மதர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.